ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டிசைனர் புட்டிக். இன்றைக்கி டே 3யோட ஆரி கிளாஸ் பார்க்க போகிறோம். நான் நேற்று சொன்ன மாதிரி செயின் ஸ்டிச் வந்து 2 பெருசாக போட்டிருக்கோம். தென் ஸ்கொயர் ஷேப்பு, கர்வ் ஷேப் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது இந்த ட்ரையாங்கிள் ஷேப். நான் உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் நானே வரைஞ்சி போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்களே இந்த ஷார்ப் எட்ஜு கொண்டு வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை முடிக்கிற மாதிரி நெக்ஸ்ட் இதை ட்ரை பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டபுள் செயின் ஸ்டிச். ஓகேங்களா? இப்போ ஒரு செயின் ஸ்டிச்சுக்குள்ளேயே இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட் இதுக்கு எப்படி ஃபார்வர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அஸ் யூஷுவல் எப்பயும் போல் நீங்கள் என்ன பண்ணணும்னா பேக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் இப்படி எடுக்கிறேன், த்ரெட் எடுக்கிறேன், ஜரி த்ரெட் எடுத்துட்டு பேக் ஸ்டிச் போடுறேன் ஃப்ரண்ட்டில். இதுக்கு வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து கொஞ்சம் பெருசாக தான் போடணும், ஏன்னா அப்போ தான் டபுள் ஸ்டிச் வந்து போட முடியும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு நான் சின்னதாக போட்டுட்டு இப்போ பாருங்கள் பெருசாக போடுறேன். பெருசாக போட்டுட்டு நீங்கள் இந்த இடத்துல பக்கமாகவே ஒரு லாக் போட்டுடணும். லாக் போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ் வந்து இதுக்கு சென்டரில், இந்த செயின் ஸ்டிச்சுக்கு சென்டரில் இங்கே மறுபடியும் த்ரெட் எடுக்கணும். இப்படி கொண்டு வந்து போடணும். இப்படி ஒரு செயின் ஸ்டிச்சுக்குள்ளே செயின் ஸ்டிச்சு இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப பேக் வந்துட்டு இப்படி எடுத்து இப்படி கொண்டு போகணும். இது ஒரு ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு பேக்கு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேக் ஸ்டிச்சை அப்படியே கொண்டு வந்து இப்படி கொண்டு வரணும் ஃப்ரண்ட்டில். இந்த இடத்துல லாக் போட்டுட்டு சென்டருக்கு கொண்டு வந்து இப்படி எடுக்கணும். இப்படி இந்த ஸ்டிச்சோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். இப்படி கொண்டு வந்துட்டா இங்கே ஒரு லாக் போட்டுட்டு கொஞ்சம் எடுத்து ரிவர்ஸ் செயின் ஸ்டிச்சுன்னு கூட இதை சொல்லலாம். இங்கேருந்து எடுத்து அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு போயிடணும். இப்படி இது வந்து இங்கே சென்டரில் ஒரு முடிச்சு மாதிரி வரும். இதை நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 2 ஸ்டிச்சோ 3 ஸ்டிச்சோ வந்து இதில் போடும்போது ஒரு அழகான பார்டர் ஒர்க் மாதிரி உங்களுக்கு வரும். ஆனால் இதை மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பட் வந்து பேசிக்குங்கிறனால இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி கொண்டு வந்துட்டு இங்கே வச்சிடணும். லாக் போடு இங்கே எடுக்கிறோம். இதை அப்படியே வந்து கொண்டு வந்துட்டு எப்படி கொண்டு வந்து முடிக்கிறோம். இது வந்து கொஞ்சம் பெரிய செயின் ஸ்டிச்சாக போட்டிங்கன்னா தான் இதனோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே நம்ம லாக் போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ புரியுதா? டபுள் செயின் ஸ்டிச் இது. ஸோ நம்ம இப்போ வந்து டபுள் செயின் ஸ்டிச் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அதே செயின் ஸ்டிச்லேயே வந்துட்டு வி ஷேப்பும் பா ஷேப்பும் வரைய போகிறோம். அது எப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி 2 லைன் நீங்கள் போட்டுக்கோங்க. பேரலாக 2 லைன் போட்டுட்டு இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட். ஆக்சுவலாக இங்கே வந்து இப்படி சென்டரில் ஒரு ½ இன்ச்சுக்கு இப்படி டாட் வச்சுட்டு நீங்கள் வாங்க. இது வந்து ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக தான் நம்ம வைக்கிறோம். நீங்கள் ஒர்க்கு போட போட உங்களுக்கே அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இன்டர்வலில் நம்ம போடலாமா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த 2 டாட்டுக்கு நடுவில் இங்கே ஒரு டாட்டு, இந்த 2 டாட்டுக்கு நடுவில் இங்கே ஒரு டாட்டு, இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இங்கே ஒன்று. இந்த மாதிரி நீங்கள் அப்படியே டாட்ஸை வச்சுட்டே வந்தீங்கன்னா இதில் தான் நம்ம இப்போ வந்து
அடுத்த ஸ்டிச்சை போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் இங்கேருந்து கீழேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, கீழேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கேருந்து இங்கே ஒரு லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டால் தான் இது மேலே நம்ம இப்போ இழுக்கும்போது, இவ்வளோ தூரம் இழுக்கும்போது நமக்கு வந்து ஃப்ளோவாக வரும். இப்போ இங்கே எடுத்து இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்டில் வச்சு ஒரு லாக் போடணும். இப்படி போட்டு மறுபடியும் ஒரு லாக் போடணும். இப்படி லாக் போட்டு திரும்ப கொஞ்சம் த்ரெட்டை இழுத்து இந்த டாட்டில் இப்படி வச்சு இங்கே ஒரு லாக். இப்படி இது ஒரு பார்டருக்கு தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். இந்த கேப்பில் நம்ம ஸ்டோனோ இல்லை பீடோ ஏதோ ஒன்று நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ இந்த இடத்துல எப்பயுமே லாக்கை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே லாக்கை போடணும். அப்போ தான் அந்த இடத்துல அப்படியே நிற்கும் த்ரெட். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ பாருங்களேன், நான் காட்டுறேன். இப்போ இப்படி போட்டுட்டா இப்படியே இழுத்தோம்னா அங்கே பாருங்கள் இந்த த்ரெட் இப்படி வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த த்ரெட் இப்படி வந்துடும், அப்போ நமக்கு நிற்காது. அதனால எப்பயுமே வந்து இங்கே நம்ம கொண்டு வரோம்னா இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு லாக்கு போட்டுறணும். இப்படி லாக்கை போட்டுட்டு தான் இந்த இடத்துல கொண்டு வரணும் கீழே. இது ஒரு லாக்கு. ஸோ கண்டினியூஸாக இதே மாதிரி நம்ம இதை போட்டு வர போகிறோம். கொஞ்சம் டைட்டும் பண்ணிக்கோங்க, லூஸ் விடக்கூடாது. அப்போ தான் அந்த ஸ்டிச்சோட அழகு வந்து நமக்கு இருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இந்த வி ஷேப்பில் நம்ம இதே செயின் ஸ்டிச்சே தான் கொஞ்சம் லென்த்தியாக நம்ம போடுறோம். ஓகேவா, இந்த இடத்துல கொண்டு வந்து இதை ஃபினிஷ் பண்ணிக்கணும். என் நாட் எப்பயும் போல் என் நாட் வந்து போட்டுடணும். இந்த மாதிரி என் நாட் போட்டு கீழே இழுத்துட்டிங்கன்னா அது கீழே போயிடும். ஸோ இந்த மாதிரி வி ஷேப்பை இது ஒரு டிசைன், இது ஒரு ஸ்டிச். ஓகேங்களா, இது அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு த சேம் திங், அதே மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறோம் நம்ம. இதில் இப்போ பா ஷேப் இங்கே மேலே ஸ்டார்ட் பண்ணுறோம். மேலே பேக் ஸ்டிச் போட்டு ஃப்ரண்ட்லேயும் ஸ்டிச் போட்டு இப்படி கொண்டு வந்து கீழே இங்கே கொண்டு வந்து இங்கே ஒரு நாட்டு, இங்கே ஒரு நாட்டு, இங்கே இப்படி இப்படி, அப்புறம் இங்கே பேரலாக உங்களுக்கு இப்படி கொண்டு வந்துட்டு இது வந்து நம்ம போட போட உங்களுக்கே வந்து அந்த மெஷர்மெண்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்களே வந்து இந்த இன்டர்வலில் நம்ம பண்ணோம்னா சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்களே பண்ணுவீங்க. இப்படி கொண்டு வந்துடணும். இது இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜரி வந்து ட்விஸ்ட் ஆகுறதுனால இதனால எந்த இஷ்யூவும் இல்லை. நீங்கள் அப்படியே கண்டினியூவாக போட்டுட்டு வரலாம். இது வந்து எதுக்காக இந்த ஸ்டிச் ரெண்டுமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா, ஒரு ஃப்ளோவுக்கு நம்ம ஜரியாக அந்த ஃப்ளோவில் நம்ம இழுக்கிறதுக்கு ஈஸியாக வரணும். அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சை ஃபாலோ பண்ணுறது. ஓகேவா, நம்ம எந்த அளவுக்கு எவ்வளோ ஃபோர்ஸாக இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு த்ரெட் வந்து நமக்கு
கைக்கு வந்து அந்த ஃப்ளோவில் வரணும். அதுக்காக தான் இந்த ஸ்டிச்செல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது. மேக்ஸிமம் இந்த ஸ்டிச்சை நீங்கள் வந்து பெருசாக ஃபாலோ பார்டருக்கெல்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு ப்ராக்டிஸ்க்காக இந்த ஸ்டிச்செல்லாம் நம்ம பண்ணுறது தான். ஸோ இப்போ இங்கே கொண்டு வந்து நம்ம அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். என் ஸ்டிச் போட்டு நம்ம இதை முடிச்சுக்கலாம். இப்படி என் ஸ்டிச் போட்டு இதை முடிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்த்ததுக்கு வந்து டபுள் செயின் ஸ்டிச்சு. இதே செயின் ஸ்டிச்லேயே வி ஷேப்பும் பா ஷேப்பும் நம்ம இது ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த 3 ஸ்டிச்சும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன கிளாஸுங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.